இருப்பாய்ங்க. வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே அப்படியே அழுகுற மாரியும், நடக்கிற மாரியும், திரும்புற மாரியும், கஷ்டப்படுற மாரியும், ஆசுவாசப்படுத்திக்கிற மாரியும், அப்படிங்கிற மாரி போட வேண்டியது. இவங்களுக்கும் கரூர் சம்மந்தமே இல்லாத மாரியும், அத வந்து இவங்க மேல பழிய போட்ட மாரியும் ஒரு பீலா விட்டுக்கிட்டு, அடிச்சு விட்டுக்கிட்டு, இல்லாத கூத்து அடிச்சுக்கிட்டு, ஒரு என்ன சொல்றது? ஒரு நேர்மையான அரசியலே பண்ணாம, குறுக்கு வழியில போயி எப்படியாவது சிஎம் பதவியில போய் அடைஞ்சிரணும் அப்படிங்கிறதுக்காண்டி, இவர் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதாவது தன் கூட சேர்த்த ஆட்கள் எல்லாத்துலேருந்தும் ஸ்ட்ராட்டஜி போட்டதுலேருந்தும், இப்போ வரைக்கும் திமுக அட்டாக் பண்ணுறதுலேருந்து, இவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியா சிஎம் அடைஞ்சே ஆகணும். சிஎம் பதவி அடைஞ்சே ஆகணும். ஒரு பிரைமரியான கோலு சிஎம் ஆகணும். மக்கள் நல்லது பண்ணணும். திட்டம் இருக்கு. அதெல்லாம் திட்டமும் கிடையாது. மக்கள் நல்லது பண்ணணும் கிடையாது. எதுவும் கிடையாது. சிஎம் ஆகணும். அவ்வளோதான். சிஎம் ஆகிறது என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணுங்கிற முடிவில் இறங்கி விஜய் ஆடிட்டு இருக்காரு. ஆனால் இவரை விட பழந்துன்னு கொட்டை போட்டவங்க எல்லாம் சுற்றி இருக்கானுங்க. விடுவானுங்களா? பார்ப்போம்.